வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை சேலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது மகன் சந்தோஷ், வயது 19, தனியார் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படிக்கிறார். கடந்த 22ஆம் தேதி சந்தோஷிற்கு காய்ச்சல் ஏற்பட்டது. சந்தோஷின் தாயார் அருகில் இருந்த கிளினிக்கிற்கு சந்தோஷை அழைத்து சென்றார். கிளினிக் மூடப்பட்டிருந்ததால் அருகில் இருந்த ராகவேந்திரா மெடிக்கலில் விசாரித்தார். மெடிக்கலில் இருந்த பெண் சந்தோஷை பரிசோதித்து சந்தோஷிற்கு காய்ச்சல் அதிகமாக இருப்பதாக கூறியுள்ளார். பின்னர் அனுமதியின்றி சந்தோஷிற்கு ஊசி போட்டதாக கூறப்படுகிறது. மறுநாள் சந்தோஷிற்கு உடலில் வீக்கம் ஏற்பட்டு வலியில் துடித்துள்ளார். மெடிக்கலில் கேட்டபோது வீக்கத்திற்கு தைலம் கொடுத்துள்ளனர். வீக்கம் குறையாததால் குரோம்பேட்டை பாலாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சந்தோஷை பரிசோதித்த டாக்டர்கள் ஊசி போட்ட முறையில் தவறு இருந்ததாகவும் இதனால் உள் உறுப்புகளில் இரத்தக்கட்டு ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளனர். பதறியடித்த உறவினர்கள் சந்தோஷை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சந்தோஷ் உடல்நிலை மோசமாகி நேற்று இறந்தார். சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். இந்நிலையில் ராகவேந்திரா மெடிக்கல் ஷாப்பை சந்தோஷின் நண்பர்கள் அடித்து நொறுக்கினர். போலீஸ் பாதுகாப்புடன் மெடிக்கல் ஷாப் மூடப்பட்டது. தவறான சிகிச்சை முறையால் கல்லூரி மாணவன் இறந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஸ்கிரீன் விட்டு மூடி வச்சிருந்தாங்க சார். மெடிக்கல் தர அக்கா டாக்டர் இருக்காங்களான்னு நான் கேட்டேன் சார். அந்த பொம்பளை என்ன கையை காட்டி போட்டுச்சு சார். எதுக்கோ கூப்பிடுது, நான் உள்ள போய் உக்காந்தேன் சார். இங்க வச்சுதான் சார் டெஸ்ட் எடுத்து ஜுரம் எவ்வளவு இருக்குன்னு பாக்கிறது இங்க வச்சு எடுத்துச்சு சார். நான் இப்படி நின்னுந்தேன், என் பையனுக்கு எடுத்துச்சு சார். எடுத்த உடனே 100 டிகிரி இருக்கு ஜுரம், உன் பையனுக்கு விட்டா பிக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கையை பிடிச்சிக்கிட்டுன்னு போயிடுச்சு சார். அது இன்னொரு பொண்ணு இருந்துச்சு சார். அந்த பொண்ணு எனக்கு டெஸ்ட் வச்சு, ஏக்கா உனக்கு கம்மியாதான்க்கா இருக்கு ஜுரம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்து அண்டாண்ட வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நான் திரும்புறதுக்குள்ள 2 ஊசி போட்டுச்சு சார். அந்த பொம்பளை 2 ஊசியுமே ஒரே சைடு போட்டுச்சு சார். நான் பார்க்கவே இல்லை சார். என்ன ஊசி எடுத்து இது பண்ணுச்சா, மருந்து ஈத்துச்சா, ஈக்கலையா, எதுவுமே நான் பார்க்கவே இல்லை சார். ஏக்கா என் பையனுக்கு ஜுரம் அடிக்குது, ஊசி போடுங்க கொள்ளுங்க நான் போய் சொல்லவே கிடையாது. மெடிக்கலு டாக்டர் எங்கன்னு தான் சார் நான் கேட்டேன். இப்படி திரும்பி பார்த்தா என் பையன் சொன்னேன், அம்மா அந்த அக்கா 2 ஊசி ஒரே இலைய போட்டாங்க அம்மா, வலிக்குது அம்மா அப்படின்னு என்கிட்ட சொன்னா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பில்லு போட்டு பில்லுன்னா எழுதவே இல்லை சார். அந்த முண்டை பில்லு எழுதவே இல்லை. எதுவுமே பேனா பேப்பர் யூஸ் பண்ணவே கிடையாது. அவ பேனா பேப்பர் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த காலிக்கிட்ட மட்டும் போட்டான். 818 ரூபாய் ஆச்சு. அவ்வளவு வலி சார் பிள்ளைக்கு. செவ்வாய்க்கிழமை காலைல நான் திருப்பி போய் கேட்கறேன், என்னம்மா ஊசி போட்ட பிள்ளைக்கு, என் பிள்ளை துடிக்குது அங்க உயிர் போற மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன மருந்து, இன்னொரு மருந்து கொடுத்து இது எடுத்து திட்டி விடு, 1/2 மணி நேரத்துல சரியா போயிடும், சுடு தண்ணி ஐஸ் கட்டி வைன்னு சொன்னா சார். அதே மாதிரி வந்து வச்சு பார்த்தேன் சார். அப்பயும் செட்டாவே ஆகல. என்னதான் ஊசி போட்டீங்கன்னு தெரியல, என் பிள்ளை தவிக்குது, ஏதா இருந்தாலும் உள்ள வந்து பேசு, ஏன் வெளியே பப்ளிக் படுத்துற அப்படின்னு என்ன கேட்டா சார் அந்த பொம்பளை. ஆனா இதுக்குள்ளே உள்ளார நான் அன்னைக்கு நாத்தியம் போகும்போது 2 பேர் ஒரு பொம்பளைக்கு குளுக்கோஸ் ஏத்தினேன் சார். அந்த குளுக்கோஸ்ல ஏதோ தப்பான ப்ராப்ளம் இருக்கு. இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க சார். அதுவும் நான் காதுல வாங்கினேன். அந்த ஊசி போட்டவங்க டாக்டராமா? டாக்டர் கிடையாது, மெடிசன் கொடுக்குறவங்க தான். ஊசி போட்ட பொசிஷன் சரி கிடையாதுமா. அந்த ஊசி போட்ட பொசிஷன் சரியில்லாம அது அங்கங்க போய் பிளாக் ஆகி ரத்தத்தை கட்டு வச்சிச்சு. உடம்புல எங்கேயும் ரத்தம் பாயல. அதனால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, கிட்னில இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால ஹார்ட் பீட்டு, சுகரு, பிபி எல்லாம் ரொம்ப லோவாயிடுச்சுமா சார் சொல்லிட்டாங்க. இது இவ்வளவு பைசா ஆகும், எதுல ஆகும் எவ்வளவு ஆகும்னு தெரியாது, ஆனா உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுமா, எந்த நேரம் எப்படி வேணாலும் நடக்குமா. ஆமா, அவ்வளவு சொல்லும் போது பைசா இவ்வளவு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆக மாட்டாங்க. பைசா எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுமா. உடம்புல அங்கங்க ரத்தம் போய் கட்டிடுச்சு. எல்லாம் ஹார்மோன்கள்லாம் உள்ளெல்லாம் டேமேஜ் தான் ஆகிட்டு வருது சார். அதனால எதுவும் பண்ண முடியாதுமா. உங்களுக்கு எப்படி சொல்லணுங்க, சரி இப்படி சொல்லும்போது ஜிஹெச் அங்கேயே கொடுப்பேன். சரி அங்க பெரிய ஆஸ்பத்திரி இதெல்லாம் அங்க பாத்துருவாங்க, காப்பாத்துருவாங்க தான் சார் அங்கேயும் கொடுப்பேன். அங்கேயும் இதே தான் சொல்லுவாங்க. புழுவா துடிக்கிறான். பார்த்தா கால் ஊத்தோட ஃபுல்லா இவ்வளவு பெருசு, இடுப்பெல்லாம் அப்படியே யானை கால் மாதிரி இவ்வளோ பெருசா வேங்கிட்டு இருந்துச்சு, தாங்க முடியல. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் மங்கலம் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் திருமலை வாசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில பொறுப்பாளர்கள், திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் வட்ட கிளை நிர்வாகிகள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அரசுடைய சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கிற எங்களை கடந்த 1999ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எங்க மேல கருணை கொண்டு
இவங்களுக்கு கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை கொடுங்கள் என்று கொடுத்தார்கள். ஆனால் கடந்த 2023 8/3/2023 அந்த உத்தரவு நீத்து போகிற அளவுல அரசாணை 33 ஒரு உத்தரவு போட்டு இனி கிராம சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டாம் என்று உத்தரவு போட்டாங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க ஒரு பணியில இருக்கிற பொழுது அந்த ஊதியத்தை நம்பி வாழ்க்கை நடந்த இந்த சமூகம், அந்த குடும்பம் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அதன் பிறகு வாழ வழி தெரியாத தவிக்குமே என்பதை புரிந்து கொண்டு கடந்த காலங்களில் போட்ட உத்தரவு இன்னைக்கு பறிக்கப்பட்டதுங்கிறத மனவேதனையோடு இந்த செயற்குள்ள நாங்க சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஎஸ் 2023க்கு பிறகு வேலைக்கு வந்த நம்ம தோழர்கள் நிறைய பேரு, அவங்களுக்கு 2023 பணிக்கு வந்தவங்களுக்கு அதாவது ஒரு சிபிஎஸ் முறையா கொடுக்கல. அதே மாதிரி 2007க்கு பிறகு பணிக்கு வந்த கிராம உதவியாளருக்கு சிபிஎஸ் திட்டத்திலே எங்களை சேர்த்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கும் சிபிஎஸ் திட்டத்தில் வந்தவங்களுக்கு, ஓய்வு பெற்றவங்களுக்கும், இறந்து போனவங்களுக்கும் அவங்க கிட்ட பிடித்த பணத்தையும் அதற்கு உண்டான பங்கீடையும் அரசாங்கம் கொடுத்திருக்கு. ஆனால் நாங்க என்ன பாவம் செய்யணும்னு தெரியல, கிராம உதவியாளர் சமூகம் என்ன பாவம் செய்ய தெரியல. எல்லாருக்கும் கொடுத்த அரசாங்கம் எங்களுக்கு பிடித்த பணத்தை கூட கொடுக்கல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெண் தோழர்கள், எங்களுடைய ஊழியருடைய குடும்பத்தினர் வீட்டுக்காரர் இறந்து போன பிறகு அந்த பணம் கூட இல்லையே என்று வேதனையோடு பதிவிடுவதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த அரசாங்கம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நியாயமா அந்த கோரிக்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக வருகிற ஜனவரி மாதம் வட்ட அளவுல ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதன் பிறகு பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல காத்திருப்பு போராட்டம் 5/2 ஒரு காத்திருப்பு போராட்டத்தை மதியம் 3 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தாலுகா ஆபீஸ் எதிர்கால ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுடைய கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை ஈடுபட இருக்கிறோம். அதே போன்று அந்த மாதம் இறுதியில ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராம உதவியாளர்கள் ஒரு நாள் விடுப்பு கொடுத்து எங்களுடைய எண்ணிக்கையை விருப்பு கொடுக்கும் போராட்டத்தை கொடுத்து எங்களுடைய எண்ணிக்கையை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க இருக்கிறோம். அதன் பிறகு ஒரு மாநில நிர்வாக குழுவை கூட்டி அல்லது மாநில செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை இந்த மாநில சங்கம் அறிவிக்கும் என்பதை இந்த மாநில செயற்குழு மூலமாக நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரத்தைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி. இவருடைய சகோதரி மீனா குமாரி. இவர்களது உறவினரான சிவகங்கை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியும் திமுக மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளருமான பிரபாவதியின் திருமணத்திற்கு 50 பவுன் நகை மற்றும் 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கடையில் கடனாக புவனேஸ்வரி வாங்கி கொடுத்தார். இதற்கான பணத்தில் பாதி தொகையை 12 வருடங்களாக திருப்பித் தரவில்லை. பணத்தை கேட்டு காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் உள்ள பிரபாவதி வீட்டிற்கு மீனா குமாரி மற்றும் புவனேஸ்வரி சென்றனர். பணம் கேட்டு வந்த மீனா குமாரி மற்றும் புவனேஸ்வரியை பிரபாவதியும் திமுக இளைஞரணி நிர்வாகியான தம்பி சுதாகரும் சேர்ந்து தாக்கினர். இதில் புவனேஸ்வரிக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. புவனேஸ்வரி காரைக்குடி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். வடக்கு காவல் போலீசில் சுதாகர் மற்றும் பிரபாவதி மேல் புவனேஸ்வரி புகார் கூறினார். போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் புவனேஸ்வரி தாக்கியதில் டிரைவர் பாண்டி மற்றும் பிரபாவதியின் தாயார் மனோரஞ்சிதத்திற்கு காயம் ஏற்பட்டதாகவும், மேலும் அரசு பணியில் இருந்து கொண்டு கட்சியில் பணியாற்றுவதாக சுதாகர் கொடுத்த புகாரின் பேரில் மீனா குமாரி மற்றும் அவரது கணவர் நிரஞ்சிராஜ் மற்றும் புவனேஸ்வரி மீது வழக்கு பதிவு செய்தனர்.